ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எக்ஸலில் டைனமிக் நேம்டு ரேஞ்ச். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் வந்து எப்படி யூஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரேஞ்சு வந்து ஒரு ஒரு ரேஞ்சியை வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்கோம், நேம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த ரேஞ்சு வந்து அடிக்கடி டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது ரேஞ்சு மாறிட்டே இருக்குது, டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி டைமில் டிக்ரீஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நேம் ரேஞ்சை போய் அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்சு அப்டேட் ஆகிறது தான் டைனமிக் நேம்டு ரேஞ்சு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மல் நம்ம நேமு க்ரியேட் பண்ணுறோம். நான் சேல்ஸுன்றது வந்து சேல்ஸுன்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது B3லேருந்து B9 வரைக்கும் இதுக்கு வந்து நான் சேல்ஸுன்ற நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து நான் சேல்ஸுன்னு கொடுத்தாவே அந்த இது வந்து நம்ம எடுத்துக்குது. இதுலேயே வந்து ஒரு டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிற டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம டைனமிக் ரேஞ்சு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபார்முலான்னா ஆப்செட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஆப்செட் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து நான் இப்போ வந்து B3 செலக்ட் பண்ணுறேன். ரோ நம்பரை வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி காலம் நம்பரும் 0ன்னு கொடுக்குறேன். ஹைட்டு இதெல்லாமே வந்து நான் ஆப்ஷன் தான், நான் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ கொடுத்தேன்னா நான் வந்து B3 அந்த டேட்டாவும் வருது. இதே வந்து நான் வந்து ரோ நம்பர் 1ன்னு கொடுத்தேன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 1ன்னு கொடுத்தா 65 அடுத்தது ரோ வருதா. இதே வந்து காலம் வந்து 1 கொடுத்தனா எனக்கு வந்து 0 வரும். ஏன்னா இங்கே வந்து டேட்டா இல்லை. ஸோ அதான் வருது. இங்கே 1 கொடுத்தனா இங்கே 1 வரும். ஸோ அந்த டேட்டா அங்கே இருக்குது. இதே வந்து நான் இங்கே 0 கொடுத்துக்கிறேன். சரி, காலம் வந்து ஒரே ஒரு காலம் தான் அங்கே டேட்டா இருக்குது, அதனால் வந்து காலம் 0 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் இதுவும் 0 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து காலம் ஹைட்டு, அதாவது நம்ம பிக் பண்ணுற அந்த டேட்டாவிலிருந்து நமக்கு எவ்வளவு ரோ வந்து வேணும், ரோஸ் டேட்டா வேணுன்றது தான். இப்போ வந்து 1ன்னு கொடுத்தோன்னா இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 1ன்னு கொடுத்தா 1 வந்துருச்சுங்களா. அதாவது இந்த டேட்டா வந்துருச்சு. இது 2 கொடுத்தீங்கன்னா வித்து, அதாவது இது ப்ளஸ் இது வந்துச்சுங்களா. இதை தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்களா, இதை நான் 5ன்னு கொடுத்தா ஸோ இங்கேருந்து இங்கே 5 இது வருதுங்களா, அதாவது ஹைட்டு. ஸோ நம்ம எந்த இடத்துல எங்கேருந்து டேட்டா எடுத்து எத்தனை ரோ கொண்டு வரணும், அதுலேருந்து எத்தனை டே கொண்டு வரணுன்றது தான் நம்ம இங்கேருந்து ஹைட்டு வித்துன்றது. ஸோ ஹைட்டுன்றது வந்து இந்த ரோ வித்துன்றது வந்து காலம் இதில் வரும். ஸோ மைனஸ் போட்டிங்கன்னா மேலே போகும், ப்ளஸ் போட்டால் கீழே வரும். அதேமாதிரி வித்துலேயும் வந்து மைனஸ் போட்டால் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி மாறி வரும். ஓகேங்களா. இது வந்து ஆப்செட் ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா. ஆப்செட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் இது கொண்டு போகிறதுக்கு ஆப்செட் அந்த இது யூஸ் பண்ணி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த எண்டிங் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த செல்லை கொண்டு வரதுக்கு வந்து கவுண்ட் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்டு வந்து நம்ம இந்த ஃபுல் காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அதாவது பிளாங்க் இல்லாமல் டேட்டா எதில் எங்கே டேட்டா வந்திருக்கு, லாஸ்ட் டேட்டா என்ன வருது, கவுண்ட்டு முடிச்சா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இருக்கா. ஸோ 9, ஸோ நான் இங்கிறது 9 கொண்டு வந்தோம்னா நமக்கு டேட்டா வந்துடும் அப்படின்றத கணக்கு. ஸோ நான் போட்டு காட்டுறேங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதில் டைனமிக் ரேஞ்சில் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே நம்ம வந்து அது போட்டுடலாம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்காங்க. ஆப்செட் ஃபஸ்ட்டு நம்ம இது செலக்ட் பண்ணிக்கிறோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து சேம் பொசிஷன் தான், அதனால் 0 0 கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து கவுண்ட் ஏ. ஸோ இங்கே வந்து நம்பர் தான் இருக்குது, நீங்கள் கவுண்ட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து நான் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு டெக்ஸ்ட்டும் இதில் வரணுன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் ஏ கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கவுண்ட் ஏ யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் ஏ நான் பி காலதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வித்து வந்து எனக்கு 0, சாரி வித் 1ன்னு கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, ஒரே ஒரு காலம் தான் போகிறோம் வித்து. ஸோ வந்து 1 கொடுத்துக்குறோம். சேஞ்சு பண்ணவான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுங்க. பாருங்கள் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேட்டா ஆட் பண்ண நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும். நம்ம கவுண்ட்டு வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ரேஞ்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே வந்து மந்த்துன்னு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா, ஜான் ஃபெப் ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் டேட்டா வேலிடேஷன் கால் பண்ணியிருக்கீங்க. டேட்டா வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டேட்டா லிஸ்ட்டு, அது டாப் டவுன் லிஸ்ட்டு. இப்போ வந்து மந்த்தை வந்து நீங்கள் மந்த்துன்றது வந்து டேட்டா வேலிடேஷனில் ஆட் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. நான் மந்த்துன்னு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் அந்த மந்த்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கொண்டு வரேன். ஓகேங்களா, இங்கே வந்து நான் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் மந்த்துன்னு கொடுக்குறேன். ஸோ மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸோ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிப்ரவரின்னு வந்திருக்கு. எனக்கு வந்து இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற மந்த்து வந்து இங்கே வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம சேம் ஃபார்முலா, அதே லாஜிக் வந்து ஆப்செட் யூஸ் பண்ணி இதுக்கும் கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்னா அதே மாதிரி இங்கே மந்த்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதிலே போயிட்டு நீங்கள் மாற்றினா போதும். ஸோ எடிட் கொடுத்துட்டு ஸோ A2 தான் நம்ம போட்டிருக்கோம், A3லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ மந்த்ன்ற ஹெட்டர் வேணாம். ஸோ வேணாம், இது ஓகே, நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம்ல. ஓகே, ஆப்செட் அதே ஃபார்முலா தான், கவுண்ட் ஏ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசேஜ் நம்ம இருக்குது. வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கமா 1 கொடுங்க. சரி, உங்களுக்கு வந்துச்சா ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர். ஸோ நவம்பர் வரைக்கும் வந்துருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைனமிக் நேமிங் ரேஞ்சு க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.